வணக்கம். நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சயின்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜிகேக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு தான் இருக்குது. அதே போல் தமிழுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய மேக்ஸுக்கு. மேக்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி டெஸ்ட்டு கொண்டு போக போகிறோம். அதுக்கு எப்படி டெஸ்ட்டு நடக்கும் அந்த ப்ராசஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப் 4க்கு மேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஏன்னா அந்த 25 மார்க்கு தான் நம்மளுடைய ரேங்கிங்கை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மேக்ஸில் இப்போ எல்லாருமே 20க்கு மேலே போட்டுறாங்க. நம்ம ஃபுல் மார்க் எடுத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம நம்ம போஸ்டிங்கை ஒரு 25% உறுதிப்படுத்துகிற மாதிரி. இந்த மேக்ஸில் 25க்கு 25 வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெற்றியை 25% நம்ம உறுதி பண்ண மாதிரி தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு எல்லா எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். அந்த மேக்ஸை நம்மளால் பார்க்காம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால தான் மேக்ஸுக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொண்டு போக போகிறோம். இந்த மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக். அப்படி தான் நம்ம மேக்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாரம் முழுக்க மொத்தம் ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கும். திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மிச்சம் ஒரு 6 நாள் சனிக்கிழமை வரைக்கும் ஒன்லி நம்ம நம்மளே சம்ஸ் கொடுப்போம். எப்படி சால்வ் பண்ணி இப்படி கேட்டால் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே 5 to 10 சம்குள்ளே ஒவ்வொரு நாளுமே 5 கொஷின்லேருந்து 10 கொஷின் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து முடித்ததுலேருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரத்தில் வரக்கூடிய அந்த கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அது ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணணும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 6 நாளில் ஒவ்வொரு நாளைக்கு 5 சம் அல்லது 10 சம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டாப்பிக்லேருந்து கொடுக்குறோம். மினிமம் 5 சம்முன்னு வச்சாலும் ஒரு டாப்பிக்கு 6 நாள் அப்படின்னு சொல்லிட்டு 30 சம் ஒரு இதில் பார்க்கலாம். அந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 40 கொஷின் அந்த மாதிரி நம்ம கேட்போம். ஆனால் இந்த 5 நாளில் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருந்தும் நம்ம மேக்ஸ் கொஷின் எடுத்து கொடுப்போம். இப்படி தான் மேக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு போக போகுது. நம்ம இந்த டெஸ்ட்டு எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மண்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சயின்ஸுக்கு ஒரு பேட்ச், சயின்ஸுக்கு ஒரு டெஸ்ட்டு ஷெடியூல் சொல்லியிருக்கேன். அதே போல் தமிழுக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது, ஜிகேக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது. இப்போ மேக்ஸுக்கும் புதுசாக ஒரு ஷெடியூல். இந்த நாளுமே ஒரே நாளில் இருக்காது, மாறி மாறி ஒரு நாள் தான் இருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் படிக்கணும் அப்படின்றக்காக தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டை நான் போட போகிறேன். நீங்கள் இது உங்களுக்கு யூஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக். மொத்தம் நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 டாபிக் கிட்ட தான் இருக்குது. 15 டாபிக்னா 15 வாரத்தில் நம்ம முடிச்சிடலாம். 2 மாதத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய மாதத்தில் நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. இப்படி தான் மேக்ஸுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மண்டேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 சம் கூடுனது 10 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். அந்த சால்வ் பண்ணது ஃபுல்லாமே புது புக்கில் உள்ளது, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ளது மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணி போட போகிறோம். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாரத்து எண்டில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் இருக்குது. அந்த ஒரு வாரம் முழுக்க என்ன நடந்துச்சோ அதை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அது நீங்கள் ஓஎம்ஆரில் போட்டு தான், அது பிடிஎஃபாக தான் கொடுப்பேன். நீங்கள் ஓஎம்ஆர் போட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டை உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா மேக்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். மேக்ஸு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன சிலபஸ்ன்ற நான் இப்போயே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்குரிய மெட்டீரியல் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இல்லை பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு நோட்டு தனியாக போட்டுருங்க. மேக்ஸுக்கு எப்படி சயின்ஸுக்கு ஒரு தனி நோட்டு போட சொன்னோமோ அதே போல் மேக்ஸுக்குன்னு ஒரு தனி நோட்டு போட்டுக்கோங்க. அந்த நோட்டில் நம்ம டெய்லியும் நடத்தக்கூடிய அந்த சம்ஸை மட்டுமே எழுதி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு டாப்பிக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதில் உள்ள சம்ஸை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக ஷியோராக 100% மார்க் வாங்கிடலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். இன்றைக்கி மேக்ஸுக்குன்னு தனியாக ஒரு நோட்டு வாங்கி வச்சுருங்க. திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன டாபிக் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த குரூப் 1 எக்ஸாமில் அதிகமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 5 கொஷின் விதமாக
வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியான டாபிக் கூட சொல்லலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் அதிகமான கொஷின்ஸ் ஏரியா இருக்கோ அந்த டாப்பிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்துட்டு படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2021 போஸ்டிங் வந்துட்டு கன்ஃபார்மாக வாங்கிடலாம். ஸோ நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. எப்போவுமே ஸ்ட்ராங்காக படிங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு படிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.